Hello all, welcome back to my channel Sasha Chats. நான் உங்க மோனிஷா. இன்னைக்கு வந்து நம்ம அன்பாக்சிங் பார்க்க போறோம் Urban Terrain உடைய மவுண்டன் பைசைக்கிள் 2060. ஸோ நான் என்னடா லாஸ்ட் வீடியோவும் சைக்கிள் இந்த வீடியோவும் சைக்கிள் அப்படின்னு நினைக்க வேணாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் சைக்கிள் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ போட்டிருந்தோம். ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் நான் வந்து ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சைக்கிளை கம்ப்ளீட்டாக வந்து அசம்பிள் பண்ணிட்டு டெஸ்ட் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டி பார்த்தேன். ஓட்டி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஹைட் வந்து 27.5 அப்படின்றனால என்னோட ஹைட்டுக்கு அது மேனேஜபிளாக இல்லை. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் வந்து லைட்டாக பெண்ட் ஆயிருந்த காரணத்தினால எல்லாம் கொஞ்சம் ஆசிலேட் ஆன மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதனால இதை வந்து ரிட்டர்ன் போட்டாச்சு. ஸோ இந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் டெரெயினோட தான், பட் நம்ம வந்து கல்ஸ்போர்ட் ஆப்லேருந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதனால ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. நம்ம அந்த சைக்கிள் வந்து அமேசான்லேருந்து வாங்கினதுனால நமக்கு வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் கிடையாது. அப்படி ஒரு வேலை இன்ஸ்டாலேஷன் கூப்பிடணும் அப்படின்னா நம்ம 500 rupees கேஷ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சைக்கிளை கல்ஸ்போர்ட் ஆப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கினால டெலிவரியான செகண்ட் டேவே வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீயாக தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க கல்ஸ்போர்ட்டே வந்து ப்ரொவைட் பண்ணுறவங்க. ஸோ இப்போ வாங்க இவங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்றத வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்டில் பார் வந்து செட் பண்ணிடுறாங்க. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் கியர்ஸ் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துட்டு செட் பண்ணிடுறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம லாஸ்ட் டைம் வாங்கி ரிட்டர்ன் போட்ட சைக்கிள் பார்த்தீங்கன்னா கியர்லெஸ் சைக்கிள். இந்த சைக்கிள் வந்துட்டு ஷிமானோ கியர் உள்ள சைக்கிள். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு 7 கியர்ஸ் இருக்கும் அண்ட் ரைட் சைடில் வந்து 3 கியர்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 21 கியர்ஸ் செட்டப் இருக்கிற மாதிரி இந்த சைக்கிள் இருக்குது. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளான சைக்கிள் இது. ஸோ ஃப்ரண்ட் வீல் வந்து செட் பண்ணும்போது நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பிரேக் போய் டிஸ்கில் உட்காரணும் அண்ட் அதே மாதிரி அந்த லாக் வந்து நம்ம ஸ்க்ரூவில் உட்காரணும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆனால் தான் வந்து சைக்கிள் கரெக்டாக வந்து ரன் ஆகும். இப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்மளே ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேசிக் டூல்ஸ் தான் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பர்ட் டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ சீக்கிரமே வந்து நமக்கு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ரண்ட் வீல் வந்து கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சைக்கிள் ஃபுல்லாக வந்து அன்ராப் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வாங்கியிருக்கிற சைக்கிளுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா UT1000 S26. இதில் S26 அப்படின்றது வந்து சைக்கிளுடைய ஹைட். ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷிமானோ கியர் இருக்குது. ஸோ லெஃப்ட்டில் 3 அண்ட் ரைட்டில் 7 இருக்குது. இந்த சைக்கிளை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 5 to 6 feet இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5'4". அதனால தான் நான் வந்து லாஸ்ட் டைம் 27.5 வாங்கியிருந்ததை ரிட்டர்ன் போட்டாச்சு. நம்ம அதுக்கு செட் ஆகலை. ஸோ இப்போ இந்த சைக்கிள் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இன்ஸ்டால் பண்ண வரும்போதே பார்த்தீங்கன்னா கையோட அவங்க ஏர் பம்பும் கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து நமக்கு ஏர் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து கல்ஸ்போர்ட்டில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சைக்கிள் கூடயே வந்து மட்கார்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் எல்லாமே வந்து சேர்ந்து வந்துடுது. நம்ம வேற டெக்காத்லான் அந்த மாதிரி இடத்துலலாம் போடணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாண்டும் நம்ம செப்பரேட்டாக வாங்கணும் அண்ட் மட்கார்டும் நம்ம தான் செப்பரேட்டாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் முன்னாடியே பார்த்துக்கோங்க.
ஸோ பெடல் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து பிரேக் ஒயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரேக் ஒயரை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு டைட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆஸ் சூன் அஸ் இதை செக் பண்ணியும் பார்த்துடுறாங்க. ஸோ பிரேக்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்க்ரூஸும் வந்து டைட்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அது எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டாக ப்ராப்பராக வந்து டைட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சீட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்துட்டு எவ்வளோ சீட் ஹைட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே வந்து லாக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரேக் ஒயர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியர் வந்து எல்லாம் ப்ராப்பராக வந்து செட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ இப்போ பார்க்குற கியரோட செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஷிமானோ கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நார்மல் சைக்கிளில் கூட ஷிமானோ கியர் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அமேசானில் செப்பரேட்டாக வாங்கி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு இதாக வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து டைட் பண்ணி செட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மூமெண்ட் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எந்தெந்த கியர் ஷிஃப்ட் பண்ணுறீங்களோ ஸோ அப் அண்ட் டவுன் வந்து அந்த செயின் வந்து உங்களுக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து டைட் பண்ணி செக் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைக்கிளில் யூஸ் பண்ணியிருக்கிற ஷிமானோ கியரில் பார்த்தீங்கன்னா 21 கியர் செட்டப் கான்ஃபிகரேஷன். ஸோ லெஃப்ட்டில் வந்து 3 இருக்குது, ரைட்டில் 7 இருக்குது. இந்த கியர் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பில் 1 1 2 3, ஃப்ளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 4 5 அண்ட் இறக்கத்தில் வந்து 3 6 7 இந்த கியரில் வச்சு ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கல்ஸ்போர்ட் ஆப்லேருந்து வாங்கியிருந்தோம். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 20,000. பட் வேற இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 38% ஆஃபோட 12,499க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஆப்பில் வந்து நீங்கள் சைக்கிள் வாங்கினீங்க அப்படின்னா ஃப்ரீயாக டயட் பிளான் கொடுப்பாங்க, ஃப்ரீ ட்ரைனர் செஷன்ஸ் அண்ட் சைக்கிளிங் ஈவெண்ட் கூட உங்களை வந்து இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து 12,000க்கு இதை வாங்கலை. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8,699க்கு தான் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ நியூ இயர் டைமில் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ December 30th வந்து ஆர்டர் போட்டால் எங்களுக்கு Jan 2 வந்து டெலிவரி ஆச்சு. ஸோ 2 டேஸ்லேயே வந்து எங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் வந்துட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி சைக்கிள் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த மாதிரி டீல் வரும்போது வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக இன்ஸ்டாலேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாமே செக் பண்ணி பார்த்தாங்க. கியர் அதுக்கப்புறமா பிரேக் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட ரெஃபரன்ஸ்க்காக வந்து ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டாங்க. ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறமா நம்மக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து இந்த சைக்கிளை ரொம்ப ஆசையாக வந்து ஓட்டி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஸ்லோப்பில் ஏறும்போதெல்லாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ டெய்லி நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டு வரதுக்கு எல்லாமே வந்து சைக்கிள் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக வந்து யூஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு யாராவது வந்து சைக்கிள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.